தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். அநேகரு தான் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையேன்னு வேதனையோடு இருப்பாங்க. ஒரு சிலர் திருமணம் ஆகியும் பிள்ளை இல்லையேன்னு கலங்கி கொண்டே இருப்பாங்க. வேறு சிலர் நம்ம சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த தொழில எந்த ஒரு முன்னேற்றமே இல்லையே என்று வேதனையோடு இருப்பாங்க. ஊழியத்தை பாதையிலே கூட ஊழியம் இப்படியே போய் கொண்டிருக்கிறது, இந்த ஊழியத்துல எந்த ஒரு மாற்றமும் பார்க்க முடியல என்று யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறாரு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு தெரியுங்க தான் பிள்ளைக்கு என்ன நேரத்துல எது செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். நாம கர்த்தருக்கு காத்திருந்து நடக்கும் பட்சத்துல அவர் ஏற்ற நேரத்துல நம்மளை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு அடங்கி காத்திருப்போம். நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். God bless you.